சிலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை எருசலேமில் குடியிருந்த மனுஷர்கள் எல்லாரிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதைப் போல ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இப்படி கேட்கிறார் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து. அப்போ அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்பதை போல ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனாங்க. அந்த மரித்து போன 18 பேரும் நீதிமானா உத்தமர்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர்கள் பாவிகள் தான். ஆனால் எருசலேமில் குடியிருக்கிற எல்லாரிலும் அவங்க பாவிகளா அப்படின்னு பார்த்தா இல்லை. எருசலேமில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் விட அவர்கள் பாவிகள் கிடையாது, எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் குறிப்பிட்ட இந்த 18 பேருக்கு மட்டும் நியாய தீர்ப்பு வந்தது. கோபுரம் விழுந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. அவர்களும் பாவிகள் தான். அந்த 18 பேர் அந்த கோபுர விபத்தில் மரித்து போனார்கள். இன்னும் அந்த இடத்துல எருசலேமில் அநேகர் இருந்தார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களும் பாவிதான். அந்த இடத்துல அந்த கோபுர விபத்தில் பாதிக்கப்படாமல் போனவங்களும் பாவிதான், பாதிக்கப்பட்டவங்களும் பாவிகள் தான். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த 18 பேர் மேலே அந்த கோபுரம் விழுந்து அவர்கள் மரித்து போனார்களே, அவர்கள் பாவிகள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. அதே போல் நீங்களும் பாவிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் நியாய தீர்ப்பு வரும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் எத்தனையோ நபர்கள் விபத்தில் மரிக்கிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மை பார்க்கலும் மோசமான சம்பவங்கள் நடக்கலாம். நாம் நினச்சிக்கக்கூடாது, அவன் என்ன பாவம் செஞ்சானோ, அவன் என்ன அக்கிரமம் செஞ்சானோ அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அவனுக்கு, அதாவது அநேகருக்கு நாம் கண் பார்க்க நியாய தீர்ப்பு வந்துடலாம், நாம் பிழைச்சிருக்கலாம். பிழைச்சிருக்கிற நாம் உத்தமர்கள் என்று நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. பார், அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு பாரு, அப்படின்னு எனக்கு பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் எதில் மனம் திரும்ப வேண்டுமோ அதில் மனம் திரும்ப வேண்டும். தேவ கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் எந்த காரியங்களில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அழிவு, எங்கெல்லாம் ஜனங்கள் மரித்து போகிறார்கள், எங்கெல்லாம் விபத்தில் ஜனங்கள் மரித்து விட்டார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் ஒரு விதமான மிதப்பிலையோ இல்லைன்னா அதை குறித்து ஒரு உணர்வற்றலாவோ நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு நமக்கு வராமல் இருக்கலாம். அப்படி வராமல் இருக்கிறதுனால அவர்களை பார்க்கலும் நாம் உத்தமர்கள் என்று ஒருபோதும் நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். தான் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போது புது சிருஷ்டி ஆன பிறகு அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை அந்த மனுஷன் செய்து வாழ வேண்டும். அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை அவன் செய்து வாழ வேண்டும். அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஒரு தேவ பிள்ளை ஆளாகக்கூடாது. இந்த நாட்களில் இயேசுவை அறியாமல் சிலர் மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியாத காலத்தில் ஒரு மனுஷன் செய்கிறத அவர் காணாதவர் போல இருந்தார் என்று சொல்லி. ஆனால் தேவனை அறிந்த பிறகு நாம் செய்கிற பாவங்கள் அது தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. தேவனை அறிந்த பிறகு நாம் செய்கிற குற்றங்கள் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் அவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். ஒரு நீதிமான் ஆமேன் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போது இந்த சீலோவாம் கோபுர விபத்தில் 18 பேர் மரித்து போயிருந்தாலும் அந்த 18 பேர் அங்கிருந்த எல்லாரிலும் பாவிகள் கிடையாது.
அந்த 18 பேரை போலவே அங்கே அநேக பாவிகள் இருந்தார்கள். மரித்து போன பாவிகளைப் போலவே அங்கே இன்னும் அநேக பாவிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வரல. இந்த 18 பேருக்கு நியாயத்தீர்ப்பு வந்தது. ஆகையினால இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் காலையில் எழுவது கிருபை. இரவில் படுத்து காலையில் விழித்தெழுகிறோமே, அது தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பிரயோஜனமாக ஏதாகிலும் ஒன்றை நாம் செய்து ஆமென் தேவனுக்கு ஆமென் ஏற்றபடி நாம் நடந்து கொள்வோம். தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆமென் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.